இன்னைக்கு வீடியோல GitHub ரெப்போ எப்படி செட்டப் பண்றது? அப்புறமா ஒரு ஃபியூ GitHub கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கமிட்ட வந்து அந்த ரெப்போல புஷ் பண்றது. அதையும் சொல்லி இன்னைக்கு பார்ப்போம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு கிட்னா என்ன, GitHubனா என்னன்னு சொல்லியிருப்பேன். அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு github.com போயிருங்க. அங்க போனதுக்கப்புறம் ஆல்ரெடி அக்கவுண்ட் இல்லாட்டி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இங்க போயிட்டு நியூ குடுங்க. குடுத்துட்டு ஒரு ரெப்போ நேம் எது வேணா குடுக்கலாம். உங்களுக்கு என்ன ரெப்போ செட்டப் பண்ணணுமோ அந்த நேம் குடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இத பப்ளிக் ஆர் பிரைவேட் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பிரைவேட் வச்சுக்கோங்க. சோ தட் இது பப்ளிக்கா எல்லாருக்கும் ஆக்சஸபிளா இருக்காது. அதுக்கப்புறம் கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்தீங்கன்னா ரெப்போ வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு என்னோட ரெப்போ. இதே மாதிரி நீங்க கிரியேட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ரெப்போ இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? வித் நீங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பொறுத்து ஒரு ரெப்போ கிரியேட் ஆயிருக்கும். இந்த ரெப்போ எப்படி லோக்கல்ல க்ளோன் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இந்த செட்டப் பேர் வந்து எஸ்எஸ்ஹெச் செட்டப். ஸோ எஸ்எஸ்ஹெச் வழியா நம்ம செட்டப் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, இப்போ 2 3 GitHub அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க, அதை வந்து இதுல ஈஸியா செட்டப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ரெப்போன்ற மாதிரி நம்ம மேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ஸ்விட்ச் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க லினக்ஸ், விண்டோஸ், மேக்ஓஎஸ் எது யூஸ் பண்ணாலும் எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் இருக்கும் அதுல. இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ கிடைக்கும் ஆக்சுவலா. ஸோ லெட்ஸே இந்த கமாண்ட்ல என்னென்ன பண்றோம்னா, என்னோட எந்த அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன கீ கிரியேட் பண்ண போறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த GitHub அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி. இப்போ நான் இந்த அக்கௌண்ட் வச்சு தான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த இமெயில் ஐடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நீங்க ஒரு யூனிக் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இது வந்து ஒரு பர்சனல் செட்டப்காக பண்றேன். இல்லாட்டி லேர்னிங் செட்டப்காக பண்றேன் அப்படின்னா லேர்னிங்னு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு யூனிக் நேம். இது போட்டதுக்கப்புறம் நீங்க இது கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். இல்லாட்டி அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லேர்னிங் சொல்லிட்டு இந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இதுல வந்து 2 ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து பப்ளிக் கீ இருக்கும், இன்னொன்றுல வந்து பிரைவேட் கீ இருக்கும். இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பப்ளிக் கீயை காப்பி பண்ணிட்டு நம்மளோட GitHubல போயிட்டு SSH அண்ட் DPG கீஸ்ன்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு இந்த கீ ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கீயை நான் காப்பி பண்றேன். CAT இந்த ஃபைல் நேம் போட்டா எனக்கு ஒரு இதை வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு இங்க போயிட்டு செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் போயிருக்கோங்க. செட்டிங்ஸ்ல SSH அண்ட் GPG கீஸ் நியூ SSH கீ கொடுத்துட்டு ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துட்டு இங்க கீயை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீயை வந்து இங்க சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த கீயை செட்டப் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, SSH அந்த ஃபோல்டருக்குள்ள போனேன் அப்படின்னா இங்க வந்து கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல்ல வந்துட்டு உங்களோட இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த ஃபைல்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஐடென்டிட்டி ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து உங்களோட SSH கீயோட பிரைவேட் கீயை பாயிண்ட் பண்ணணும். இப்போ நான் லேர்னிங்னு சொல்லி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் பண்ணும்போது லேர்னிங்னு போட்டோம்னா இங்க லேர்னிங்னு போட்டுக்கோங்க. அந்த ஹோஸ்ட் இருக்குல்ல, அங்க வந்துட்டு அதுவும் நீங்க கொடுக்குற நேம் தான். அங்க வந்து பர்சனல் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி லேர்னிங் எது வேணா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெப்போ வந்து க்ளோன் பண்ணணும். நீங்க GitHub திரும்ப போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ரெப்போ பக்கத்துல வந்து ஒரு URL இருக்கும். அந்த க்ளோன் URL வந்து காப்பி பண்ணிக்கணும். இங்க வந்தீங்கன்னா கோட்ல லோக்கல் க்ளோன்ல வந்து HTTPS SSH ஆப்ஷன்லாம் இருக்கும். இதுல SSH ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த URL காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு காப்பி பண்ண URL எடுத்துக்கோங்க. அப்புறமா எந்த இடத்துல உங்க ரெப்போ க்ளோன் பண்ணணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு git clone அந்த URL பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரே ஒரு எடிட் பண்ணணும். என்னன்னா இந்த github.com இருக்கு இல்லையா, அந்த URL அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஹோஸ்ட் நேம் என்னவோ அதை இங்க போடணும். போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹோஸ்ட் நேமுக்கு அந்த கிட்டோட கிரெடென்ஷியல்ஸ் நம்ம SSHல டிஃபைன் பண்ணிருக்கோம்ல அதை எடுத்துக்கும். இல்லாட்டி வேற ஏதாவது அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணிடும். ஸோ அத்தன்டிகேஷன் எரர் வர வாய்ப்பு இருக்கு. இது கொடுத்தீங்கன்னா இது வந்து க்ளோன் ஆகும். ஸோ இதுதான் வந்து git clone. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் கமாண்ட் git clone டு க்ளோன் த ரெப்போ இன்டு யுவர் லோக்கல் மிஷின். இது க்ளோன் பண்ணிட்டோம். இப்போ LS போட்டோம்னா எனக்கு ஒரு ரெப்போ க்ளோன் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ரெப்போக்குள்ள போயிட்டு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெப்போக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கிட் பிரான்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட் பிரான்ச் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ கிட் பிரான்ச் நான் இங்க போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன பிரான்ச் தான் இப்போ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்கிட்ட வந்து இப்போ ஒரே பிரான்ச் தான் இருக்கு. ஏன்னா க்ளோன் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபால்ட்டா ஒரு பிரான்ச் க்ளோன் ஆகும். டிஃபால்ட் பிரான்ச் விச் இஸ் மெயின், அது க்ளோன் ஆயிடுச்சு. வேற எந்த பிரான்ச்சும் இல்லை. இப்போ நான் ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் பிரான்ச்ல இருந்து git checkout -b போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபீச்சர் டெவலப் பண்ண போறேன். ஃபீச்சர் A அப்படின்னு வச்சுக்கலாம். இதான் என்னோட பிரான்ச் நேம். இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கும். பண்ணிட்டு ஃபீச்சர் ஏன்ற பிரான்ச்சை கிரியேட் பண்ணிட்டு ஃபீச்சர் ஏன்ற பிரான்ச்குள்ள மூவ் ஆயிரும். இப்போ நான் வந்து ஃபீச்சர் ஏன்ற பிரான்ச்குள்ள இருக்கேன். இப்போ கிட் பிரான்ச் போட்டேன்னா
2 பிரான்ச் இருக்கு பாருங்க. ஒண்ணு வந்து மெயின், இன்னொன்னு வந்து ஃபீச்சர். ஸோ இது வந்து இப்போ ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம் இந்த பிரான்ச்ல போயிட்டு. நான் ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். லேர்னிங் கிட் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். ஐம் கோயிங் டு லேர்ன் கிட் டுடே. எல்எஸ் போட்டோம்னா இந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சா இப்போ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபைல வந்துட்டு சேவ் பண்ணி, கமிட் பண்ணி எப்படி புஷ் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா, நம்ம பண்ண சேஞ்சஸ்ல அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த லேர்னிங் கிட் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ். ஏன்னா நான் இது இன்னும் ஸ்டேஜ்ன்ற கான்செப்ட் குள்ள கொண்டு போல. ஸோ இது வந்து அன்ட்ராக்ட் குள்ள இருக்கு. எதுவுமே நான் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாமே. விம் டம்மி ஃபைல் வச்சுக்கலாம். டம்மி ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. இது வந்து டம்மி ஃபைல் இப்படி வச்சுக்கலாம். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டோம்னா 2 ஃபைல் காமிக்கும். இந்த 2 ஃபைல் இருக்கா இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்டேஜ் பண்றேன் இந்த ஃபைலை. கிட் ஆட் எனக்கு வந்து லேர்னிங் டாட் கிட் டெக்ஸ்ட் இந்த ஃபைலை தான் நான் வந்து கமிட் பண்ணணும் அப்படின்னா, கிட் ஆட் அந்த ஃபைலை மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்க. போட்டீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இப்போ ஸ்டேஜிங் குள்ள போயிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் வந்து நான் இன்னும் எதுவுமே பண்ணல. ஏன்னா இந்த ஃபைல் எனக்கு தேவையில்லை அப்படின்றனால. சப்போஸ் இந்த ஃபைலும் எனக்கு தேவை அப்படின்னா திரும்ப நான் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கிட் ஆட் இந்த ஃபைல். இப்போ ஸ்டேட்டஸ் போட்டோம்னா இந்த ஃபைலும் ஆட் ஆயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கமிட் பண்ணணும். கமிட் பண்ற ப்ராசஸ்ல வந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ் கொடுக்கலாம் இந்த இந்த ஃபீச்சருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஃபீச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் கமிட் பண்ணும்போது ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ் கொடுத்துக்கலாம். இம்ப்ளிமெண்ட் லேர்னிங் ஃபீச்சர்னு வச்சுக்கலாம். இது வந்து இப்போ கமிட் ஆயிடுச்சு. இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா 2 ஃபைலும் ஸ்டேஜஸ்ல இருந்ததுல அது 2 ஃபைலும் இருக்காது. ஏன்னா அது 2யும் நம்ம கமிட் பண்ணிட்டோம். கமிட் பண்ணிட்டோன்றது என்ன மீனிங்னா, கிட் லாக் போட்டோம்னா லிஸ்ட் ஆஃப் கமிட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா பண்ணது வந்து இதுதான். கிட் லேர்னிங் ஃபீச்சர் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் கமிட் ஐடி. இந்த கமிட் ஐடியில நான் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சேஞ்சஸ் எப்படி புஷ் பண்றது? அது வந்து கிட் புஷ் ஆரிஜின் நம்மளோட பிரான்ச் நேம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச் பேர் வந்து டீச்சர் அண்டர் ஸ்கோர் ஏ இல்லையா? கிரியேட் பண்ண அப்படின்னா இந்த பிரான்ச் வந்து என்னோட கிட்டப் ரெப்போ கிரியேட் பண்ணல அங்க போயிடும். டீச்சர் யாரை புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்க. இப்போ இங்க கிளிக் பண்ணனா எனக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் காமிக்கும். டீச்சர் தான் நம்ம புஷ் பண்ண பிரான்ச். மெயின் தான் வந்து டிஃபால்ட் பிரான்ச். ஸ்டேஜிங்க்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் என்னன்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டேஜிங் கமிட் என்னன்றது மட்டும். இப்போ இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் விம் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். சும்மா டம்மியா ஆட் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். டெஸ்ட் டூ டாட் டிஎக்ஸ்டி. இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபைலும் வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் ஏன்னா புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இதுல ஒரு ஃபைல் தான் ஆட் பண்ணணும். இன்னொரு ஃபைல் வந்து சும்மா நான் ஒரு லோக்கல்ல ஏதோ டெஸ்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஃபைல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா அசம்ஷன். அப்போனா நான் ஒரு ஃபைல் தானே ஆட் பண்ணணும். அந்த ஒரு ஃபைலை மட்டும் நான் ஆட் பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஃபைலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் டூ எனக்கு தேவையில்லை. இவன் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் கமிட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டெக்ஸ்ட் டூ டாட் டிஎக்ஸ்டி வந்து போகாது. ஏன்னா நான் எந்த ஃபைல் தான் ஸ்டேஜ் பண்ணியிருக்கணும் அதை தான் வந்து நான் ஸ்னாப்ஷாட்டா சேவ் பண்ண போறேன். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேஜிங் என்ற ப்ராசஸ். அதுக்கப்புறம் கமிட் மெசேஜ் நான் போட்டுக்கலாம். ஏதாவது போட்டுட்டு இப்போ நான் கிட் லாக் போட்டேன் அப்படி கிட் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் போடுவோம். போட்டா என்ன ஆகும்னா இந்த ஃபைல் நான் எதுவுமே டச் பண்ணல. கிரியேட் பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணல. இது ஸ்டேஜிங்கே பண்ணல அப்படின்றனால இது இங்க இருந்து அப்படியே இருக்கு. இப்போ நான் கிட் லாக் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெஸ்ட் ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிருக்காம பாருங்க. இதுல வந்துட்டு அந்த ஒரு ஃபைல் தான் ஆட் ஆயிருக்கும். இன்னொரு ஃபைல் வந்து ஆட் ஆயிருக்காது. இப்போ இந்த ஃபைல்ல நான் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன்றதை பார்க்கணும்னா இந்த கமிட்டை காப்பி பண்ணிக்கோங்களேன். ஏன்னா இந்த கமிட்டுக்கும் இந்த கமிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கமிட்டை காப்பி பண்ணிட்டு கிட் டிஃப் போட்டுட்டு அந்த கமிட்டை பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இந்த சேஞ்சஸ்ல நான் இதான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அது காமிக்குது. ஸோ கிட் டிஃபரன்ஸ் வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கிட் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து ரியல் ப்ரொடக்ஷன்ல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். இது தவிர இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அட்வான்ஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. எப்படி ரிவர்ட் பண்றது ஒரு கமிட்டை, ரீபேஸ்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தி நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல போடுறேன். இது வந்து ஒரு கெட்டிங் ஸ்டார்டட் வித் கிட். என்னோட முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட கிட் வர்சஸ் கிட்ட வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்து வந்துருங்க. அப்புறமா இதை பார்த்தா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குன்றத பத்தி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.